அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நம்ம கோச்சார பலன்கள் நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன், குரு இவங்க 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? இவங்க 2 பேரும் சேர்ந்து ராசியை பார்க்கறது எப்படி இருக்கு? அசுர குரு மற்றும் தேவ குருவோடைய இணைவு பலன்கள் இன்னைக்கு தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? ஃபர்ஸ்ட் தனுசு ராசி இவங்க யாரு? என்ன மாதிரி மனசு? எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க? இன்னைக்கு இவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? கண்டிப்பாக பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னதான் ராசியை பத்தி சொன்னாலும் லக்னம், லக்னாதிபதியோடைய பலம் நீங்க யாருன்னு மத்தவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு, உங்கள சுத்தி எப்பப்பலாம் என்னென்னலாம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, ஒரு விஷயமும் எந்த காலங்கள் வரையும் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் 2 மணி நேரம் தனிச்சிருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, நவாம்சத்தோடைய பலம், பலவீனம், உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவக கட்டம் இது எல்லாமே தான் உங்களுடைய ப்ரெடிக்ஷனை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கு. நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அனைத்துமே பொதுவானது அப்படிங்கிறது மறந்துடவே கூடாது. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த ராசியில் பிறந்தவங்க. நிறைய பேர் பாருங்க வாழ்க்கையில் என்னை வந்து அவமானப்படுத்துறவங்க நிறைய பேர் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா தனுசு ராசியாக தான் இருக்கும். ஏன் இவங்களுக்கு யாருக்குமே இவங்க தீங்கு நிலவிக்கவே மாட்டாங்க. எல்லாருமே இவங்களுக்கு தீங்கு நிலவிச்சுட்டு போயிடுறாங்க. எல்லார் இடத்துலையும் ஒரு யதார்த்த தன்மை, பேசவே மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் பேசி பழகவே மாட்டாங்க தனுசு. ஆனால் பழகிட்டாங்கன்னா உயிரவே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மேம்போக்கான ராசி. ரொம்ப இந்த நல்லவன் கெட்டவன் தெரியாமல் பார்த்து பழகிறது, யதார்த்த தன்மையோட இருக்கிறது. யாரையாவது பற்றி தனுசு ஒரு குறை சொல்லியிருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அவன் வேலையை பார்க்குறவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன, இந்த மாதிரியான வார்த்தைகள் 10 பேரை பற்றி இருக்கும்போது ஒருத்தரை பற்றி பேசிட்டே தனுசுக்கு பிடிக்காது, திடீர்னு எந்திரிச்சு வெளியே வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு குடும்பம் சார்ந்த விஷயத்த பேசிட்டு இருக்கிறது, நமக்கு என்ன, நம்மளுடைய வளர்ச்சி என்ன, எப்பவுமே அதில் தனி கோலாக இருக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். இன்னைக்கெல்லாம் மௌனமான வழி, நிறைய பயணத்தில் கஷ்டம், மலை போல அசராத ராசி அப்படின்னு சொன்னால் இந்த மேசம், சிம்மம், தனுசு. அதில் தனுசு ஃபஸ்ட்டுங்க. அதனால தான் காலபுருஷனுக்கு 9வது வீட்டில் பிறந்திருக்கீங்க. இதனால என்னங்க யோகம்? எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்குறதா? எல்லாரும் எங்களை பேசுறதுக்காகவா, இல்லை எங்களை எல்லாரும் ஏமாத்துறதுக்காகவா? அப்படிதான் மேடம் நான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கேன்னு பல ரீசெண்ட் டைமில் பார்த்த ஜாதகங்கள்லாம் நமக்கு இண்டிகேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம பார்க்கும் போதே சொல்லுங்க, நீங்கள் நிறைய ஏமாந்துருக்கீங்க வாழ்க்கையில். மேடம் இந்த ஏமாந்தது யாருக்குமே உங்களுக்கு தெரியாதுங்க, கிட்டத்தட்ட வீட்டில் கூட நீங்கள் சொல்லாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு நிமிஷம் பேசவே இல்லை. மேடம் யாருமே இதை கண்டுபிடிக்கவே இல்லை, நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி ஏமாந்துட்டு எல்லா விஷயத்துலையும் சரி, ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது தன்மையோட, காதல் சம்மந்தப்பட்ட, தனுசெல்லாம் காதலிச்சா யோசிச்சு பாருங்க, எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உழைச்சி சாப்பாடு போட்டு நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துக்கிறேங்கிற ஸ்ட்ராங்கான பெண்களாக நிற்கிறவங்க தான் இந்த தனுசு ராசி பெண்கள், தனுசு ராசி ஆண்களும் சரி. நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்ட பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த மேரேஜ் லைஃப்லேருந்து ஒருத்தரை விட்டுட்டு போக மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த மற்றவங்களுடைய வழி அனுசரணை அப்படிங்கிறது சீக்கிரம் புரியாதானே. கொஞ்ச நாள் பழகிட்டாங்கன்னா உயிரை கொடுக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். எஸ்பெஷலி பெண்கள் சொல்லும்போது இந்த கேது நட்சத்திரம் சொல்லும்போது 3 நட்சத்திரம் 0லேருந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க, யாரையும் பற்றி பேசாமல் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய வெற்றியை பார்த்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க, கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு தன்னுடைய படி என்ன, தன்னுடைய வெற்றி என்ன அப்படின்னு போகக்கூடிய பெண்கள் தான் இந்த தனுசு ராசியில் பிறந்திருப்பாங்க. ரொம்பவே காமான பர்சனாலிட்டிஸும் கூட. ஆனால் கோவம் வந்துச்சு அவ்வளோதான். இந்த தனுசை பொறுத்தவரை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கோவம் வந்தால் என்ன செய்தி அப்படிங்கிறத கேட்பாங்க. இன்றைக்கெல்லாம் கண்ணீரோட ஒரு நாளும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், சனி 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. நிழல் போல வாழ்க்கை தான் மேடம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட திறமை இருக்குது, அதை பயன்படுத்தவே முடியல, எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. இது என்ன காரணம் எனக்கு தெரியல, என்னால் சாப்பிட முடியல மேடம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்குது. கையில் கிடைக்காது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவே முடியல. அழகான ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுசு இன்றைக்கி அந்த அழகெல்லாம் எங்கே எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. இதில் எனக்கு விரும்பினது கிடைக்கவே இல்லை, இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்னங்க போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். 2023 அந்த ஜாதகத்தை பார்த்தோம். பார்க்கும்போது நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணியிருந்தோம், இந்த பொண்ணு ஒருத்தரை அந்த விரும்புகிற பையன் இவரை வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு போயிடுவாங்க.
3 வருடங்கள் 4 வருடங்கள் திரும்பி வரமாட்டாங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைமு. நீங்க இந்த பொண்ணுக்கு வேற பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அந்த பொண்ணு கேட்காது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பொண்ணு கேட்காது, அவ்வளோ சீக்கிரம் ஒத்து போகாது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா இந்த 2026 இந்த ஜனவரி, பிப்ரவரில அந்த ஜாதகத்த எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வரும்போது, இன்னும் அந்த பையன் வரல மேடம். எங்களுக்கு எப்போ அந்த பையன் வேணும்? அந்த பையன் வந்து ஒரு உறுதி குடுத்துட்டு போனான். இந்த பொண்ணு என்ன ஆனாலும், எவ்வளோ காலங்கள் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கா நிக்குது மேடம். இதுக்கு என்ன மேடம் ஒரு சொல்யூஷன்? நெறைய ஜாதகம், நல்ல ஜாதகம் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நாங்க வேண்டான்ட்டோம். இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 30 கடந்துருச்சு. அன்னைக்கு நம்ம சொல்லும்போது 27 வயது. இன்னைக்கு 30 கடந்துருச்சு. போனவங்களும் திரும்பி வரவே இல்ல. அவங்க வருவாங்களா? அப்படிங்கிற கேள்விகளும் இருந்தது. அதேபோல அடுத்தது என்ன மாப்பிள பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்பவும் பாருங்க நம்ம போட்ட பிரசன்னத்திலயும் சரி, ஜாதகத்திலயும் சரி, அவங்க கிளியர் கட்டாக மறுபடியும் இண்டிகேஷன் பண்ணுச்சு. வரமாட்டாங்க அப்படிங்கிறது இண்டிகேஷன் பண்ணிருச்சு. அப்ப நம்ம மறுபடியும் அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். மறுபடியும் கால தாமதம் பண்ணுனீங்கன்னா, இப்ப விட்டீங்கன்னா இந்த காலத்த விட்டுட்டு, அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான பீரியடாக பொண்ணுக்கு இருக்கு. செவ்வா வேற வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு நீசமா இருந்தது. ஸோ வந்து இந்த மாரி விஷயம் இருக்கும்போது, கண்டிப்பாக இன்னும் மேரேஜ் டிலே பண்ணுனீங்கன்னா, அது உங்களுக்கு நஷ்டத்த முடியும். ஸோ நல்ல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வரதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ தைரியமா கல்யாணத்துக்கு ப்ரொசீட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லி, நம்ம இந்த ஜாதகத்த பார்த்து கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயமே ஒருத்தங்க வருவாங்களா? ஒருத்தங்க வரமாட்டாங்களா? ஒரு கல்யாணம் நடக்குமா? ஒரு காதல் சக்சஸ் ஆகுமா? ஒரு தொழில் சக்சஸ் ஆகுமா? அந்த தொழில்ல வளர்ச்சி எப்பல்லாம் எனக்கு பணம்? என்னோட ஜாதகம் என்ன இருக்கு? என்னுடைய கர்மா என்ன இருக்கு? என்னுடைய தசா புத்திகள்லாம் என்ன எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? இன்னைக்கு நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன்? இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதகம் தான் பதில் சொல்லும். பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கும் கூட அப்படிங்கிறத எந்த ஒரு இடத்துலயும் மறந்துடவே கூடாது. குரு, சுக்கிரனுடைய கிரக சேர்க்கை ராசியில பார்க்குது. நிம்மதியான பெருமூச்சு விடுற அளவுக்கு உண்டான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது. நெறைய வீண் விரயம். செய்யாத தப்புக்கு தண்டனை யார் அனுபவிக்கிறாங்கன்னா, தனுசு ராசி தான் இன்னைக்கு அதிகமா அனுபவிக்குது. மத்தவங்கள விட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் பாட்டுக்கு இருக்கேன் மேடம். எனக்கு வந்து வலுக்கட்டாயமா பிரச்சனைய கொண்டு வந்து இழுத்து விட்டுட்டு போறாங்க. கஷ்டப்பட்டு கஷ்டம் செஞ்சு வேலைக்கு போய் அந்த பிரயோஜனம் இல்லாம என்னைய வந்து யாருமே ரெககனைஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு ஓனருக்கு ஒரு மெசேஜ் போட்டா கூட அந்த மெசேஜ ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பல நாட்கள் அவங்களுக்காக நான் உழைச்சு உழைச்சு கொட்டியிருக்கேன். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் மன உளைச்சல்ல இருக்கக்கூடிய தனுசுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே மாறப்போகுது. அதேபோல நண்பர்களாக பழகுனவங்களே எதிரிகளாக மாறி, உங்கள என்ன வேலை செய்றேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் நல்லா பழகிட்டு இருந்தோம். தாயும் பிள்ளையுமா பழகுறோம். இன்னைக்கு என்னுடைய பொருளாதாரம் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னைய தூக்கி எறிஞ்சத கண்கூடாக பார்க்கலாம். உறவுகள் சார்ந்த காயங்கள் தனுசு கண்டிப்பா ஃபேஸ் பண்ணும். ஏன்னா, அதுக்கு தான் தனுசு ராசிக்கு பிறந்திருக்கு. நீங்க பாருங்க ராசிய குரு பார்க்குறாரு. நீங்க நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா, உங்களுக்கு வரவங்களும் நல்லவங்களா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. உங்ககிட்ட பணத்த வாங்கிட்டு போய் உங்களையவே மிரட்டுறது. உங்ககிட்ட பணத்த வாங்கிட்டு போய் உங்கள கோர்ட்டு கேஸ்ன்னு மாட்டி விடுறது. உங்ககிட்ட பணத்த வாங்கிட்டு போய் அவன் பெரிய ஆளாகி உங்களே வந்து இதா இருக்குது. ஒரே மாதிரியான பேட்டர்ன் இல்லாம, வேற வழியான பேட்டர்ன்ல நெறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது தனுசு சந்திச்சிருக்கு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது. அதேபோல தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிற இந்த நேரத்துல அதிகமாக இருக்கு. நெறைய தொழில் சார்ந்த தடைகள், தாமதங்கள்லாம் இனி விலகும். ஏற்கனவே அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்குதா? இல்லையா? அப்படின்னு தெரியாத மாரி ஃப்ளக்சுவேஷன்லயே போயிட்டுருக்கு. இனி இந்த வேலையில ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்குமா? காதலிச்சுட்டு இருக்கோம். பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் நடக்குமா? எஸ், நிச்சயமாக இந்த காலத்துல நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதேபோல எல்லாவற்றையும் இழந்த உங்களுக்கு, இனி நேரத்தை இழக்காம இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்த பார்க்கறதுனாலும், குரு சுக்கிரனுடைய சேர்க்கை ராசியில பார்க்கறதுனாலும், நெறைய மனசாட்சிக்கு பயந்து உன்னுடைய பணத்த நீயே தயவுசெய்து குடுத்துரு அப்படிங்கிற மாரி எதிராளிகள் அவங்களுடைய பணத்த கொண்டு வந்து உங்ககிட்ட குடுத்துட்டு போக மாரி ஒரு சிச்சுவேஷன். என்னோட பணம் தான் அவன்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலங்கள்லாம் போய், இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே மாறும். குடும்பத்தில மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும். குழந்தைய நெனச்சு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இந்த பண பிரச்சனையில தனுச பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள். ஏதாவது எங்கிருந்து பணம் எனக்கு வந்து ரூ. 10,000 சம்பளம் வருதுன்னா, ரூ. 20,000க்கு இஎம்ஐ வந்து எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியல மேடம். அப்படி வீட்டில ஒரு குடும்பத்தில ஒரு மரியாதை கூட எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு, இனி இந்த களங்கள் எல்லாமே மாறப்போது. புதிய புதிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. தொழில் சார்ந்த ஒரு நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. சனீஸ்வர பகவான் ராசிய பார்க்கறனால நெறைய பாடத்த ஏற்படுத்தி இவனெல்லாம் நம்பலாம், இவனெல்லாம் நம்பக்கூடாது. இந்த விஷயத்துல நீ இப்படிதான் இருக்கணும். இந்த விஷயத்துல நீ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெறைய பாடத்த ஏற்படுத்தி குடுத்துட்டு இருக்காரு. இத்தன நாளா உழைப்புக்கு உண்டான நேரடியான பலன் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி நெறைய அந்த உழைப்புக்கு உண்டான பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்க போது. வயிறு சம்மந்தப்பட்ட யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியா குறைய போது. நெறைய பயம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இனி பயப்படாதீங்க.
எல்லா ஒரு சூழ்நிலையிலும் ஒரு நல்ல ஒரு யோகத்த குரு பார்க்கறதுனால எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும், தாமதங்களும் கண்டிப்பாக மேல தூக்கி கொண்டு போய் உட்கார வைப்பார். ஃபினான்ஷியல் லெவல்ல நீங்க எதார்த்தமா இருக்கறனால வாழ்க்கையில நீங்க ஏமாந்த கோழி ஆயிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்ல. எவ்வளோ எதார்த்தமா இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு குரு வாழ வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம, இன்னுமே இந்த சுக்கிரனுடைய குருவோடைய கிரக சேர்க்கை நெறைய பாசிட்டிவ் குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றமே இல்ல. இனிமே பிறந்த கால ஜாதகம் அது எந்த அளவுக்கு இருக்குது? நடக்கக்கூடிய தசாபுத்தி அதுகளுக்கு சப்போர்ட் பண்ணுதா? இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் சிறந்தது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க பார்க்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.